வணக்கம் கிரிக்கெட் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு அமைதியான போர்வீரன் தனது 17 ஆண்டுகால நீண்ட கிரிக்கெட் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு இன்று நம்மிடம் இருந்து விடைபெற்றிருக்கிறார். இந்திய டெஸ்ட் தொப்பி எண் 278 விடைபெறுகிறது என்ற ஒற்றை வரியோடு தன் கண்களில் கண்ணீர் வழிய அஜிங்கியா ரஹானே வெளியிட்ட அந்த ஓய்வறிவிப்பு வீடியோ ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனின் இதயத்தை கனக்க செய்திருக்கிறது. கிரிக்கெட் உலகின் எத்தனையோ சூப்பர் ஸ்டார்களை நாம் பார்த்திருக்கிறோம். சதங்கள் அடித்தவுடன் வானத்தை பார்த்து கர்ச்சிக்கும் வீரர்கள், மைதானத்தில் ஆக்ரோஷத்தை காட்டும் கேப்டன்கள் என்று பலரை நாம் கொண்டாடியிருக்கிறோம். ஆனால் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் அணி இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்கும் போதெல்லாம் ஒரு கல் கோட்டை போல நின்று இந்திய அணியை காப்பாற்றிய ஒரு உண்மையான அண்டர் ரேட்டட் ஹீரோதான் அஜிங்கியா ரஹானே. அவர் தனது ஓய்வு வீடியோவில் சொன்ன அந்த வார்த்தை நாம் அவ்வளவு எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது. அஜங்கியா என்ற சமஸ்கிருத பெயருக்கு வெல்ல முடியாதவன் என்று அர்த்தமாம். ஆனால் அந்த வீடியோவில் அவர் சொல்லுகிறார், கிரிக்கெட் எனக்கு பலமுறை தோல்வியை காட்டியிருக்கிறது. நான் பலமுறை தோற்றிருக்கிறேன், பல தவறுகளை செய்திருக்கிறேன். ஆனால் நான் ஒருபோதும் தோற்காமல் வாழ்ந்த ஒரே இடம் ரசிகர்களாகிய உங்கள் இதயங்களில்தான் என்று குரல் தழுங்க தழுங்க கூறியிருக்கிறார். ஒரு சர்வதேச கிரிக்கெட் வீரன் தான் செய்த தவறுகளையும் தோல்விகளையும் இவ்வளவு நேர்மையாக ஒப்புக்கொண்டு விடைபெறுவது அவரது மனித பண்பின் உச்சத்தை காட்டுகிறது. ரஹானேவின் இந்த பயணம் அவ்வளவு எளிதாக தொடங்கிவிடவில்லை. மும்பையின் டோம்பிலி பகுதியில் இருந்து விடியற்காலையில் எழுந்து தனது எடைக்கு சமமான கிரிக்கெட் கிட் பேக்கை முதுகில் சுமந்து கொண்டு மும்பை மின்சார ரயில்களில் நெரிசலில் முட்டி மோதி பயணித்த ஒரு சாதாரண சிறுவனின் கனவுதான் இந்த 278வது டெஸ்ட் தொப்பி. மும்பை மைதானங்களில் களிமண்ணும் வேர்வையும் கலந்த அவர் சிந்திய உழைப்புதான் அவரை மும்பை கிரிக்கெட்டின் அரணாக மாற்றியது. 2007ஆம் ஆண்டு ரஞ்சி கோப்பை அறிமுகமாகி தனது இரண்டாவது சீசனிலே 1000 ரன்களுக்கு மேல் குவித்து மும்பை அணியின் சாம்பியன் பேட்ஸ்மேனாக உருவெடுத்தார். 2011ஆம் ஆண்டு இந்திய அணியில் அறிமுகமானாலும் அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வாய்ப்பு கிடைக்க 2013 வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் வாய்ப்பு கிடைத்தவுடன் ரஹானே தன்னை ஒரு சாதாரண பேட்ஸ்மேனாக காட்டிக்கொள்ளவில்லை. அவர் இந்திய அணியின் வெளிநாட்டு ஆடுகளங்களில் ஆபத் பாந்தவனாக மாறினார். இந்தியாவுக்கு வெளியே பந்துகள் புயல் வேகத்தில் ஸ்விங் ஆகும் இங்கிலாந்து மைதானங்கள், பவுன்சர் சீறிப்பாயும் ஆஸ்திரேலியா ஆடுகளங்கள், பேட்ஸ்மேன்களை நடுங்க வைக்கும் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆடுகளங்கள் என எங்கெல்லாம் இந்திய முன்னணி பேட்ஸ்மேன்கள் திணறினார்களோ அங்கெல்லாம் ரஹானேவின் பேட் மட்டும் பேசும். குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் அவர் ஆடிய அந்த 103 ரன் இன்னிங்ஸ் எந்த கிரிக்கெட் ரசிகனாலும் மறக்க முடியாது. பச்சை பசேல் என்ற புல்வெளி ஆடுகளங்களில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் மற்றும் ஸ்டுவர்ட் பிராட் ஆகியோரின் பந்துவீச்சை மிக திறமையாக எதிர்கொண்டு அவர் அடித்த அந்த சதம் 28 ஆண்டுகளுக்கு பிறகு லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய அணிக்கு ஒரு வரலாற்று வெற்றியை தேடித்தந்தது. அதேபோல ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன், நியூசிலாந்தின் வெல்லிங்டன் என்று அவர் அடித்த ஒவ்வொரு வெளிநாட்டு சதமும் இந்திய அணியின் கௌரவத்தை காப்பாற்றிய சதங்கள். பேட்டிங்கில் மட்டுமல்ல, ஸ்லீப் பில்டிங்கிலும் ரஹானே ஒரு மந்திரவாதி. சுழல்பந்து வீச்சாளர்களான அஸ்வின் மற்றும் ஜடேஜாவின் பந்துவீச்சில் பேட்டின் விளிம்பில் பட்டு மின்னல் வேகத்தில் வரும் பந்துகளை எந்தவித பதட்டமும் இல்லாமல் தன் கைகளில் ஈந்து கொள்ளும் அந்த லாவகம் அபாரமானது. 2015ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான காலி டெஸ்ட் போட்டியில் விக்கெட் கீப்பர் அல்லாத ஒரு பீல்டராக ஒரே போட்டியில் 8 கேட்சுகளை பிடித்து உலக சாதனை படைத்தார். விராட் கோலி தனது வாழ்த்து செய்தியில், நீங்கள் தான் எனது ஃபேவரட் டெஸ்ட் பேட்டிங் பார்ட்னர் என்றும், ஸ்லீப் திசையில் இந்தியாவின் மிக பாதுகாப்பான கைகள் என்று குறிப்பிடப்பட்டது 100% உண்மை. ரஹானேவின் வாழ்க்கை புத்தகத்தில் மிக முக்கியமான அத்தியாயம் எதுவென்றால் அது 2020-2021 ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர்தான். அல்டிமேட் மைதானத்தின் இந்திய அணி வெறும் 36 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி உலக கிரிக்கெட் அரங்கில் தனைகுனிந்து நின்ற தருணம் அது. கேப்டன் விராட் கோலி தனிப்பட்ட காரணங்களுக்காக நாடு திரும்பிவிட முகமது ஷமி, அஸ்வின், ஜடேஜா, பும்ரா என முன்னணி வீரர்கள் ஒவ்வொருவராக காயத்தால் வெளியேற ஒரு உடைந்த இராணுவத்தின் தளபதியாக கேப்டன் பொறுப்பை ஏற்றார் அஜிங்கியா ரஹானே. அப்போதைய ஆஸ்திரேலியா ஊடகங்களும் முன்னாள் வீரர்களும் இந்திய அணி 4-0 என்ற கணக்கில் தோற்று ஓடும் என்ற ஏளனம் செய்தார்கள். ஆனால் மெல்போர்ன் மைதானத்தில் நடந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக களமிறங்கிய ரஹானே ஆடிய அந்த 112 ரன் சதம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் மிக சிறந்த மறு வருகையாக அமைந்தது. எந்த ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் நம்மை 36 ரன்களுக்கு சுருட்டினார்களோ அதே பந்து வீச்சாளர்களை தனது அபாரமான டெக்னிக்கால் எதிர்கொண்டு இந்திய அணிக்கு வெற்றியை தேடித்தந்தவர். அதன் பிறகு சிட்னியில் காயங்களுக்கு இடையே பெற்ற வரலாற்று டிரா
மற்றும் 32 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியா தோற்காத காவா கோட்டையை தகர்த்து பெற்ற அந்த 2-1 என்ற தொடர் வெற்றி இந்திய கிரிக்கெட்டின் பொற்காலமாக மாறியது. தான் கேப்டனாக வழிநடத்திய 6 டெஸ்ட் போட்டிகளில் 4 வெற்றி 2 டிரா என்று ஒரு போட்டியில் கூட தோற்காத கேப்டனாக தனது சாதனையை அவர் நிலைநிறுத்தியுள்ளார். IPL போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என பல அணிகளுக்காக விளையாடி 5000த்திற்கும் மேற்பட்ட ரன்களை குவித்திருக்கிறார். குறிப்பாக 2023 IPL சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் ஆடிய அதிரடி ஆட்டம் ரகைனாவால் T20 போட்டிகளில் மின்னல் வேகத்தில் ரன் குவிக்க முடியும் என்பதை நிரூபித்தது. சர்வதேச கிரிக்கெட்டின் வாய்ப்புகள் குறைந்த பிறகும் கூட மனம் தளராமல் மீண்டும் மும்பை ரஞ்சி அணிக்கு திரும்பி தனது கேப்டன்சியில் 2024ஆம் ஆண்டு மும்பை அணிக்கு 42வது ரஞ்சி கோப்பையை வென்று கொடுத்து தனது உள்ளூர் கடமையையும் கச்சிதமாக முடித்தார். 85 டெஸ்ட் போட்டிகள், 5077 ரன்கள், 12 சதங்கள், 90 ஒருநாள் போட்டிகள், 20 T20 போட்டிகள் என ஒரு முழுமையான கிரிக்கெட் சகாப்தம் இன்று ஓய்வு பெற்றுள்ளது. PCC மும்பை கிரிக்கெட் சங்கம் தனது பயிற்சியாளர், சக வீரர்கள் மற்றும் தனது மனைவி ராதிகா என அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றிருக்கும் ரஹானே இனிவரும் தலைமுறை இளம் வீரர்களுக்கு வழிகாட்டியாக தொடர்வேன் என்று கூறியிருப்பது கிரிக்கெட் மீதான அவரது காதலை காட்டுகிறது. ஆரவாரம் இல்லாத அமைதி, எந்த சூழ்நிலையிலும் அணியின் நலனை மட்டும் சிந்திக்கும் தன்னலமற்ற குணம், சவாலான வெளிநாட்டு ஆடுகளங்களில் அணியை காத்த துணிச்சல், இதுதான் அஜாங்கியா ரஹானே என்ற பெயரின் அடையாளம். இந்திய கிரிக்கெட் இருக்கும் வரை லார்ட்ஸ் சதமும் மெல்போர்ன் சதமும் காபா வெற்றியும் இருக்கும் வரை தொப்பி எண் 278 புகழும் என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி ரஹானே, உங்கள் விலை மதிப்பற்ற பங்களிப்பிற்கு இந்திய கிரிக்கெட் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கும்.